ஹாய் ஹலோ வெல்கம் டு டே 10 ஆஃப் மை வெயிட் லாஸ் டயட். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து நான் எடுத்துக்கிட்டது தோசை. எனக்கு என்னமோ கொஞ்சம் நிறைய 3 தோசை 2 தோசை சாப்பிட்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆனதுனால மார்னிங் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு தோசை வந்து ஒரே ஒரு தோசை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 2 எக் ஃபுல் எக் எடுத்துக்கிட்டு, ஸோ நேற்று சார் சொன்ன மாதிரியே மேல வந்து லைட்டா கருவேப்பிலை, கீ, ஆயில் எதுவுமே போடல, சால்ட் கூட போடல. ஏன்னா அந்த கருவேப்பிலை நான் முருங்கை பொடியிலே எல்லாமே வந்து அதுல மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறதுனால ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் நேற்று நான் வச்சிருந்த அந்த மட்டன் கிரேவி கொஞ்சம் இருந்ததுனால ஒரு 50 கிராம் அளவுக்கு பீசஸும் ஒரு 50 கிராம் அளவுக்கு கிரேவியும் வச்சுட்டு இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சேன். ஸோ அதுவே ரொம்ப ஃபுல்லா இருந்தது, செம ஃபில்லிங்கா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபைபருக்கு வந்து மார்னிங் நான் சொன்ன மாதிரியே தான் இந்த கிரேவில இருக்கிற ஆனியன் டொமேட்டோ தான், இதுக்குன்னு தனியாலாம் நான் எதுவுமே சாப்பிடல. பட் ஆனா ஒரு கோவா சாப்பிட்டா ஓகே பெட்டரா இருக்கும்னு ஃபீல் ஆனது. பட் ஆனா பசிக்காததுனால நான் கோவா சாப்பிடல. ஸோ அப்படியே போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் என்னோட ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 o'clock 1:15 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் டைரக்டா சாப்பிடலாம். லஞ்ச் சாப்பிட்டேன். அதுக்கு வந்து 100 கிராம் ஆஃப் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். பிளஸ் வந்து அதே தான் மட்டன் கிரேவி இன்னும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் எடுத்துட்டு எக் ஒயிட்ஸ் மட்டும் எடுத்துக்கினேன். இந்த தடவை நான் எல்லோ எடுக்கல. மார்னிங் வந்து எல்லோவோட சேர்த்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக் ஒயிட்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சேன். பட் என்னால 1 லிட்டர் 1.5 லிட்டருக்கு மேல என்னால தண்ணியை வந்து இன்னும் ஜாஸ்தி குடிக்க முடியல. பட் தண்ணி குடிச்சா வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:34க்கு வந்து ஒரு கிரீன் டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொய்யாக்காய் வந்து ஒரு 2 பீஸ் என்னமோ தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலலாம் நான் எதுவுமே எடுத்துக்கல. ஒரு 4-5 பீசஸ் ரெடி பண்ணேன். பட் அதுல 2 மட்டும் தான் என்னால சாப்பிட முடிஞ்சது. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போதே ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஆச்சு. யூஸ்வலா நான் வந்து வீட்டுல நிறைய ஸ்டெப்ஸ் நடப்பேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி கட்டிட்டு நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் நிறைய பண்ணுவேன். வீட்டுல கொஞ்சம் பாதி ஸ்டெப்ஸ் வந்து நான் வீட்லயே நடந்துருவேன். பேலன்ஸ் பாதி பாத்தீங்க அப்படின்னா நான் வெளியில போயிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல நான் வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரி, நல்லா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா இன்னைக்கு பண்ணிட்டோம்ட்டு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்து வீட்டுக்குள்ள வந்தா, வீட்டுல ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸ்வீட் கார்ன் சூப்பு, ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ட்ரை, டிராகன் சிக்கன் ட்ரை. எப்படி இருக்கும்? அதை பார்த்தோன்னு சாப்பிடவும் கூடாதுன்னு நம்மளுக்கு தோணுது, சாப்பிடாம இருக்கவும் முடியலையா. சரி என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். சரி ஓகே, ஒரு கப் ஆஃப் சூப் எடுத்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ், அதுதான் அளவு. அதுக்கு மேல நான் எடுக்கல. ஸோ கொஞ்சமா ப்ரான்ஸ், கொஞ்சமா சிக்கன், இதை வச்சுட்டு ஒரு பிளேட்ல ஃபுல்லா இந்த மாதிரி போர்ஷன்ஸா டிவைட் பண்ணிட்டு ஓகே மைண்ட்ல வந்து இதுதான் இவ்வளவுதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நைட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அது கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாருக்கு அந்த பிக்சர் எடுத்து அமிச்சா மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி ஒரு எமோஜி ஒண்ணு அமிச்சாங்க. சரி என்ன பண்றது, இதெல்லாம் சகஜம். நம்மளோட வெயிட் லாஸ் இதெல்லாம் சகஜம் இருக்கிறதா. இதையும் தாண்டி நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ண போறோம் எக்ஸசைஸ் இல்லாமங்கிறத பெரிய விஷயம். நான் இந்த அளவுக்கு சொதப்பிக்கினே வெயிட் லாஸ் பண்றேன். என்ன நம்ம டே 1ல பார்த்தோமோ அதை விட டே 15ல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் 15 இன்னும் கம்மி பண்ணணும், அதுதான் மெயின். சரி அதனால ஓகே அப்படின்ட்டு ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல நான் நைட் சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான். இது வந்து நான் 7:30க்குலாம் வந்து இன்னைக்கு நான் முடிச்சுட்டேன். அவ்வளவுதான், இன்னையோட டே வந்து ஓவர் ஆயிடுச்சு வெயிட் லாஸோட ஃபுட் எல்லாமே. ஸோ நாளைக்கு டே 11ல உங்களை நான் மீட் பண்றேன். பை, டேக் கேர்.